Hi guys, welcome back to my channel Super Smart. So இன்னைக்கு டெய்லி ஆப்டிடியூட் சீரீஸ்ல நம்ம கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்க குரூப் 1 2017 கொஸ்டின் பேப்பர்ல இருந்து 29th கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி 28 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். நீங்கள் அதை பார்க்கலன்னா மேலே ஐ பட்டன் செக் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு அந்த 28 கொஸ்டினோட சொல்யூஷனோட பிளேலிஸ்ட் இருக்குது. நீங்கள் அதுலேருந்து ஒவ்வொரு சொல்யூஷனாக வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ 29th கொஸ்டின் என்ன அண்ட் அதை எப்படி சால்வ் பண்ணுன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உங்களுக்கு நான் இப்போ வந்து கண்டினியூஸாக போட்டுட்ருக்கேன் குரூப் 1 2017 கொஷின் பேப்பரில் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி இருக்க பிடிஎஃப் வேணும் அப்படி சொல்லி நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அதுலேருந்து இந்த குரூப் 1 2017 கொஷின் பேப்பரில் கேட்ட 50 கொஸ்டினோட சொல்யூஷனோட இருக்கிற பிடிஎஃப் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை செக் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து 29th கொஸ்டின். 29th கொஸ்டின் வந்து ஒரு லாஜிக்கல் ரீசனிங் மாதிரி, ஸோ ஒரு கோடிக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொரு கோட் கொடுத்துட்டு அதுக்கு என்ன வேல்யூ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஏசிஇஜியோட வேல்யூ வந்து 16ன்னு கொடுத்துட்டாங்க, டிஎஃப்ஜிஹெச்சோடது 25ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போது ஹெச்ஐகேஎம்மோடது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது எப்படி வந்து இவங்க இந்த வேல்யூ போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏக்கு வந்து 1, பிக்கு வந்து 2, சிக்கு வந்து 3, இந்த மாதிரி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஜெட் வரைக்கும் எழுதியிருக்காங்க. ஸோ அதில் இப்போ வந்துட்டு ஏவோட வேல்யூ வந்து 1 வருமா, அப்போ வந்துட்டு சியோட வேல்யூ வந்து 3 வரும், அடுத்து இயோட வேல்யூ வந்து 5 வரும், அப்புறம் எஃப் ஜி அடுத்து ஒரு லெட்டர் விட்டு 7 வந்து வரும். ஸோ இப்போ இதை நீங்கள் டோட்டல் பண்ணிங்கன்னா 16. ஸோ இப்படி தான் வந்துட்டு அவங்க வந்து இந்த கோடிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போது ஹெச்ஐஏகேஎம். ஸோ இப்போது ஹெச்சோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம போடுவோம். 4, அப்புறம் இக்கு வந்து 5, எஃப்க்கு வந்து 6, ஜிக்கு வந்து 7, ஹெச்சுக்கு வந்து 8, அடுத்த ஐ வந்து 9, ஜே வந்து 10, கே வந்து 11, எல் வந்து 12, எம் வந்து 13. ஸோ இப்போது ஹெச்சோட வேல்யூ என்ன, 8, ஐயோட வேல்யூ வந்து 9, கேயோட வேல்யூ வந்து 11, எம்மோட வேல்யூ வந்து 13. ஸோ இப்போது டோட்டல் பண்ணுங்கள். ஸோ 9ம் 11ம் வந்து 20, அப்புறம் வந்து இங்கே ஒரு 30, 33, அப்போ வந்து என்ன ஆகும்னா 41. ஸோ ஆன்சர் வந்து 41. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா ஆல்ஃபபெட் போட்டிருக்காங்களா, இல்லைனா அதுக்கு அடுத்த நம்பரோட வேல்யூ போட்டிருக்காங்களா, இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் இந்த மாதிரி சம்ஸில் வந்துட்டு மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அடுத்த கொஸ்டினோட சொல்யூஷனை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.